நண்பர்களே, ஒரு அரசர், வயதான அரசர் ஒருவர் இருந்தார். தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய மக்களுக்கு நான் இன்பத்தை கொடுத்திருக்கின்றேனா, மகிழ்ச்சியை கொடுத்திருக்கின்றேனா என்று சிந்தித்தார். உடனே தன்னுடைய அரசவையை கூட்டி, நாளைய தினம் நம்முடைய அரண்மனைக்கு முன்னால் நம்முடைய நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் வர வேண்டும் என்று கட்டளையிட்டார். அரசனுடைய அந்த வார்த்தையை கேட்பதற்காக அந்த நாட்டில் உள்ள ஏழைகள், பணக்காரர்கள் என்று எல்லா விதமான மக்களும் ஒன்று திரண்டார்கள். அரசர் பேச ஆரம்பித்தார். இந்த அரண்மனைக்குள்ளால் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்கின்றன. நீங்கள் எதை தொடுகின்றீர்களோ அது உங்களுடையது என்று சொன்னார். ஏழைகளுக்கான நேரம் கொடுக்கப்பட்டது. மகிழ்ச்சியோடு அரண்மனைக்குள் ஏழைகள் நுழைந்தார்கள். அங்கே அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான, அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை தொட்டார்கள். உணவுப் பொருட்கள் போன்றவற்றை தொட்டார்கள். மகிழ்ச்சியோடு எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றார்கள். அரசனும் அதை பார்த்து மகிழ்ந்தான். இப்போது அந்த பணக்காரர்களுக்கான நேரம் கொடுக்கப்பட்டது. அவர்களும் உள்ளே நுழைந்தார்கள். அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை அவர்கள் தொட்டார்கள். பணம், கார் போன்றவற்றை தொட்டார்கள். மகிழ்ச்சியோடு அதை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றார்கள். அரசனும் அதை பார்த்து மகிழ்ந்தான். இப்போது அப்படியே அவர் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு சிறுவனை பார்க்கின்றார். அந்த சிறுவன் எதையுமே தொடாமல் அங்கே நின்று கொண்டிருக்கின்றான். அரசர் அவன் அருகே சென்று, எதையாவது தொடு, இந்த உலகம், இந்த நாட்டில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று சொன்னார். உடனே அந்த சிறுவன் ஓடி சென்று அந்த அரசனை தொடுகின்றான். அப்போது, என்னை எதற்காக நீ தொடுகின்றாய் என்று அரசன் கேட்கின்றான். உடனே அந்த சிறுவன், உம்மை தொட்டால் இந்த அரண்மனையே எனக்கு சொந்தமாகும் என்று சொன்னான். நண்பர்களே, உடல், பொருள், ஆவி அனைத்தையும் கொடுத்த நம்முடைய இறைவனை நாம் நம்முடைய வாழ்வில் முதன்மையாக தொடுவோம். அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து பொருட்களையும் நாம் நிறைவாக பெறுவோம். நன்றி.